இங்கே ஒரு ஐயாவோட மாட்டு வண்டியில் மாடை கொண்டு போய் கொண்டிருக்கேன். இதுதான் அந்த கல்லூரி பாருங்க. இது ஒரு வேலைகள் நடந்து கொண்டிருக்குது பாருங்க. மீடியமாக இருக்கிற ஹோட்டல் டெல்லிப்படை ஆதார வைத்திய HMB அறுத்து போடுமா. இங்கே நிறைய அப்படியே இந்த கட்டுறங்கள்லாம் இருக்கு. வீடுன்றது தாங்க நல்லா செட்டப்பான வீடு. இங்கே இந்த வீட்டை பாருங்க இடத்துல மறைஞ்சே போச்சு. வணக்கம் உறவுகளே, நாங்கள் தான் உங்களோட ஜால் பிரதர்ஸ். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா தெல்லிப்பளையில் தான் நிற்கிறோம். தெல்லிப்பளைக்கு ஏன் வந்திருக்கிறோம்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து தெல்லிப்பளையை தான் சுற்றி பார்க்க போகிறோம். போன காணொலியில் கூட நாங்கள் சுண்ணாத்தை சுற்றி காட்டியிருந்தோம். அதுக்கு கூட நிறைய ஆதரவாளர்கள் நல்ல ஆதரவு தெரிஞ்சிருந்தீங்க. அதே போல் இந்த காணொலியையும் பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். அதோட தொடர்ந்து எங்களோட சேனலை பார்க்குறார்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவையும் பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து எங்களோட வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடுறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தெல்லிப்பளையை தான் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். தெல்லிப்பளையிலேருந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நாங்கள் இதில் பார்ப்போம். இப்படியே போய்க்க இதில் ஒரு பிள்ளையார் கோயிலும் இருக்குது. அந்த கோயிலை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இது நாங்கள் வந்து பண்டத்திறப்பூடாக தெல்லிப்பளை போய் கொண்டிருக்கிறோம். பண்டத்திறப்பு வீதியோட தான் இப்போ தெல்லிப்பளை போகிறோம். பாருங்க, இதில் வந்து ஒரு பிள்ளையார் சிலை ஒன்று இருக்குது பாருங்க. இந்த இதில் பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. இது வேற ஒரு கற்பக விநாயகர் தேவஸ்தானம். உள்ளுக்கு அந்த கோயிலை காட்டுறோம் பாருங்க. இந்த கோயிலை பாருங்க. இங்கால பக்கத்திலே திருமண மண்டபமும் இருக்குது. இந்த கோயிலோடைய கண்ணாலை தெல்லிப்பளை என்று இருக்கு பாருங்க. இதுதான் அந்த திருமண மண்டபம். வாங்க அப்படியே நாங்கள் அங்காலையும் போய் மிச்ச இடங்களையும் பார்த்து கொண்டு போவோம். அப்படியே அதையும் பார்ப்போம். போய் காட்டு. இதில் அங்கே பட்டம் ஏற்றுறாங்க பாருங்க, சின்ன பொடியா பட்டம் ஏற்றி நம்ம தரோம். என்ன விழுகுது காட்டிலையே கொஞ்சம் தூரமா ஏற்றிருக்காங்க. கொஞ்சம் மேல அவன் தொடுத்து விட்டுருக்கீங்க. இது எந்த இடம்? கண்ணால தெல்லிப்பளைக்கும் இடையில இருக்கு கண்ணால. அவன் என்ன ஸ்கூல் முடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்களா? எத்தனை நாளா ஏத்துற நீங்க? நேதான் ஏத்துறீங்க. இப்ப வேலை ஏத்துறீங்க. எத்தனை வட்டம் தொடர்ந்து நிக்குது? மூன்றாவது ஏத்த போறீங்க? ரெண்டே தான் ஏத்தினீங்க. அப்ப ஸ்கூல் போயிட்டு வந்து ஏத்துறீங்க. பின்னேரத்துல வாரது உங்களுக்கெல்லாம் பட்ட சீசன் தானே? டிசம்பர் பட்ட சீசன். டிசம்பரே தொடங்கினேன். அப்புறம் போட்டிக்கு ஏத்துறீங்களா? போட்டி இல்ல அப்படி. தையல் நூறுக்கு இந்த பட்டம் அறுத்து போடுவேன். அறுத்து போடுமா? பட்டத்துல அளவு பாருங்க. பெரிய வட்டமான சின்ன பொடியெல்லாம் நின்று ஏற்றி கொண்டு நிற்கிறாங்க. சரி, அப்ப நாங்க மிச்ச இடங்களை பார்ப்போம். மிச்ச இடத்தையும் கொண்ட காட்டு.
நீங்களும் சின்ன பிள்ளையால பட்டம் ஏற்றி இருப்பீங்க கட்டாயம், அதையுமே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. நிறைய படிகள் வராங்க, சின்ன படிகள். அவங்க வந்து இதை பொழுதுபோக்கு தான் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம்தான். முந்தி மேல நிக்கிற பட்டம் மேல சின்ன பட்டம், கீழே வச்சுக்கிறது பெரிய பட்டம் பண்ணாலும் இழுக்கு. சரி, நாங்கள் இடத்த பார்ப்போம். அதான் விவரம் போயிடு. சரி சரி, ஓட்டு வரமா. அந்த பிள்ளையார் கோயிலையும் பார்த்துட்டு அதில் சின்ன படியார் கொஞ்சம் பேர் நின்றாங்க. அவங்களோடையும் கதைச்சிட்டு வந்துருக்குறோம். அப்படியே மிச்ச இடங்களையும் நான் பார்ப்போம். இப்படியே இங்கால நாங்கள் மகாயனா கொளிச்சும் இருக்குது, அதையும் நாங்கள் பார்ப்போம். தெல்லிப்பளையில் தான் இருக்குது, தெல்லிப்பளை யூனியன் மகாயனா. அதில் நாங்கள் பார்ப்போம். அப்படி அங்கால போக கொஞ்சம் தூரம் போகணும். அது கொஞ்சம் தூரம் போகணும். இதுல பன்னால சந்தின்னு சொல்லி இதுல ஒரு கோயில் இருக்கிறாங்க. நாங்க அவங்களுக்கு அந்த கோயிலையும் காட்டுறோம் பாருங்க. இங்க பாருங்க, மகாயனா கல்லூரி தெல்லிப்பளை இதுல இருக்குது. நாங்க அதை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இந்த அமைப்பு. காரணம், இந்த மகாயனா குளத்துல யாரும் படிச்சிருந்தா கட்டாயம் இந்த எங்களோட காணொலியை பார்த்துட்டு கொமெண்ட் பண்ணுங்க. இதுதான் அந்த கல்லூரி பாருங்க. ஸ்கூல் விட்டுட்டுது பாடசாலை. இது அது பக்கத்திலேயே இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்ட். வந்து இங்கால வந்து கடைகளும் இருக்குது, வீடுகளோட சேர்ந்து இருக்குது பாருங்க. இது வந்து அந்த ரெண்டு பக்கமும் மரங்களா இருக்கும். இந்த பாதையை பார்க்க உங்களுக்கு தெரியும், இந்த ரோட் ஃபுல்லாவுடைய மரங்களா இருக்கு. இங்கால ஒரு வீடு புல்லெல்லாம் பார்த்து நல்லா இருக்கு. இது தெல்லிப்பளை இதுதானே விவசாய இடம்? தெல்லிப்பளையோ விவசாய. கோழியில விளையாடம் போட்டுருக்காங்க. கோழி இல்லை, இதுல கோழி பாம்பும் இருக்குது. இதுல விளையாடம் போட்டுருக்காங்க. சனசம் ஒன்று இருக்கு மாயனா. பாலடைஞ்ச நிலைமையிலுமே இருக்கிறாங்க. புது கட்டுறங்கள் வந்தாலும் அந்த இடங்களும் நல்ல வெறுமனையும் இருக்குது. நிறைய இடங்கள் இங்க இங்க இந்த வீட்டை பாருங்க, அப்படி அதுக்குள்ள மறைஞ்சே போச்சு. இங்க வெறும் காணிகளை பாருங்க. இங்க இந்த இதுல ஒரு பழைய வீடு. தெல்லிப்பளை சந்தியை நெருங்குறான். தெல்லிப்பளை சந்தையை கிட்ட வர யூனியன் காலேஜும் இருக்குது, அதையும் பார்க்கலாம். இங்கால கடைகள் கிடக்கு பாருங்க. இதுல லோன்ட்ரி கடை இருக்கு, மேல லேர்னர்ஸ் இருக்குது. இங்கால அந்த பேக்கரி ஃபுல்லா அந்த ஸ்டோர்கள் மாதிரி எல்லாமே இருக்கு பாருங்க. ஒரு தொடர் கடையோட நிறைய தொடர் கடை இருக்கு பாருங்க. புக் ஷாப்புகள் இருக்கு, மற்ற அந்த கண்ணாடி கடைகள்ல வந்து சகல கடையும் ஒரே இடத்துலயே அப்படியே தொடர் கடையை அடிச்சிருக்கணும். இங்கால வேறுங்க வந்து ஒரு கட்டிடத்துல இது வந்து ஒரு டியூஷன். இங்க வேறுங்க இங்கால யூனியன் காலேஜ் தெல்லிப்பளை யூனியன். இது வந்து இப்படியே சுத்த வர இருக்கு, இப்படியே பெரிய நீட் இடமா இருக்கும் இந்த காலேஜ். நாங்கள் அதையும் காட்டிக்கொண்டு போகிறோம், முன்பக்கமும் காட்டுவோம். அதை நீங்கள் இதில் பார்க்கலாம். இங்காலயம் ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்குது.
இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் பக்கம் போகிறோமோ காங்கேசந்துறை பக்கம் போகிறோம்? யாழ்ப்பாணம் பக்கம் போய் பார்ப்போம். இதில் வந்து இந்த போட் போட்டிருக்கு. நேராக போனால் வெள்ள, இடக்கை பக்கம் காங்கேசந்துறை, விளக்கை பக்கம் போனால் யாழ்ப்பாணம் பக்கம் போகலாம். யாழ்ப்பாணம் பக்கம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். வாழடைஞ்ச வீடுகள் கூட. இந்தியாவில் நிறைய இப்படியே இந்த கட்டுறங்கள்லாம் இருக்குது பாலடைஞ்சு. இந்த பாடசாலை உள்ளே அமெரிக்க மிஷன் ஒரு திருச்சபையும் இருக்குது பாருங்க. அமெரிக்கன் சிலோன் மிஷன் சொல்லி ஒரு திருச்சபையும் இருக்குது. எங்கால பாருங்க இந்த காட்வேயா கடைகள் தானுங்க, அதையால் இருக்குது நிறைய. ஃபுல்லாக இதில் அப்படியே திருத்துற கடைகள் வந்து ஃபுல்லாக சாப்பாட்டு கடையிலேருந்து எல்லாமே இருக்குது. நாங்கள் இது பாருங்க, இதுதான் தெல்லிப்பள சந்தி. தெல்லிப்பள சந்தியால் நாங்கள் யாழ்ப்பாணம் சைட் போகிறோம். நிறைய கடைகள் இருக்குது பாருங்க. இங்காலையும் இதில் இந்தியாலய சைட்டில் பார்த்துட்டு போவோம் அப்படியே பாருங்க. இங்கால என்னென்ன இருக்குன்ற இந்த கடைகளை பாருங்க. ஃபுல்லாக உடுப்பு கடையிலேருந்து சாப்பாட்டு கடையிலேருந்து சகலதுமே இருக்குது. இங்கால அடகு கடை இருக்குது. மற்றது ஏசியா அசெட் ஃபினான்ஸ் அண்ட் ஒன்று இருக்குது பாருங்க. இதில் இது வெதுப்பகம் ஒன்று பாருங்க. அது இப்படியே போனாங்க. இந்தியாவில் சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது பாருங்க. அங்காடி சூப்பர் மார்க்கெட் ரெண்டு பாருங்க. இந்தியாவில் எல்பி ஃபினான்ஸ். இந்தியாவில் தாங்க இந்த வயரிங் கடை இருக்குது. இங்கால இந்த பாலடை இந்த மாதிரி கட்டிடங்கள் நிறைய இருக்குது பாருங்க. இங்கால எல்பி ஃபினான்ஸ். அது இங்கே இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இதில் போகலாம். இங்கால இந்த மரக்கரை கடை இருக்குது. இதில் இந்த ஒயில் கடை இருக்குது. இந்த இதில் ஒரு பழக்கடை ஒன்று போட்டிருக்கீங்க பாருங்க. பழக்கடை இருக்குது. இதில் வந்து ஒரு பஸ் ஒன்று நிப்பாடி வச்சிங்கன்னா கொழம்பு பஸ். இங்கால பாருங்க, இது புதுசாக ஏதோ ஒரு வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது பாருங்க. 3D செட்டப்ல ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்குது. இது சந்தை. சந்தையில் இந்த சும்மா கடை, மரக்கடை கடை இல்லை. எந்த நேரமும் பிளேண்டி கடை. இது 10 ரூபா. உள்ளுக்கு பூக்கண்டுகளும் விற்கணும் போல. இது ஒரு மிரக்கால ஒரு இங்கால ஒரு பெரிய ஹட்ரம் ஒன்று இருக்கு பாருங்க. பெரிய ஒரு ஹட்ரம். இது வந்து அப்படி உடைஞ்ச நிலைமையில இருக்கு, கட்டாம. இதை பாருங்க. இதனால இந்த கடை இருக்கு, லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லி பாருங்க. இந்த கடை இதில் இந்த சீட்டுகள், பலகைகள் அடித்த அந்த அப்படியான மரக்கால செட்டப்பில் இருக்கிற கடைகள் இருக்குது. இது இவங்க இப்படியே இங்கால நிறைய நிறைய இருக்குது. தெல்லிப்பளையும் அந்த தெல்லிப்பளை சைவப்பிராச வித்தியாசாலை இருக்குது. இதுக்குள்ள நாங்கள் அதை வரைக்க பார்ப்போம். இங்கால பார்த்தீங்கன்னா விக்டோரியா மரக்காலை என்று சொல்லி இதில் இருக்கிற காரணமோ இப்படியே நாங்கள் பார்த்துட்டு போவோம். தெல்லிப்பளை துர்க்கி அம்மனும் இருக்குது. நாங்கள் அதை உங்களுக்கு காட்டி கொள்றோம். இதில் வீட்டுக்கு முன்னால பாருங்க, மரங்கள் மாதிரி எல்லாம் வளர்த்து வச்சிக்கணும் பாருங்க. மரக்கறி கடைகள் நிறைய இருக்குது. போக 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 தெல்லிப்பளையும் ஒரு பெரிய சிட்டி தானே. இங்க இதுதானே 10 ரூபா தானே அந்த அதில் காட்டின பிளேன். பிளேன் 10 ரூபா. மற்ற சோட்டிஸ் வேலம் எல்லாம் விலை குறைவு தான். இதில் லிட்டில் மாஸ்டர்னு சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கான இங்கிலீஷ் ஆங்கிலம் தமிழ் மொழி மூலம் பாடசாலை வந்து அது இயங்கி கொண்டு தான் இருக்குது. எந்த இடத்துல பார்த்தாலும் சுண்ணாம இருந்தாலும் சரி, திண்ணவேலியா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் வந்து இப்ப கட்டிடங்களின் வளர்ச்சி வந்து அதிகரித்து கொண்டே போய் கொண்டிருக்குது. அதை நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இதுல ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. கோயில் என்ன கோயில் பார்ப்போம். போட்டிருக்கு நம்ம விநாயகர்
தேவஸ்தானங்கள் விநாயகர் கோயில் தான் காசி விநாயகர். காசி விநாயகர். இதில் குட்டி பிள்ளையாரம் கொண்டு வச்சிருக்கணும். ஃபுல்லாக திறந்த வெளியாகவும் நிறைய இடங்கள் இருக்கு. ஏன்னா பெருங்காணிகளும் இருக்கு. தெல்லிப்பளை போஸ்ட் ஆஃபீஸ். இதுதான் தெல்லிப்பளை போஸ்ட் ஆஃபீஸ். இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. தெல்லிப்பளை போஸ்ட் ஆஃபீஸ் இதில் இருக்கு பாருங்க. தெல்லிப்பளை போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கு. ஏன்னா இதில் இதுதான் தெல்லிப்பளை போலீஸ் ஸ்டேஷன். மண்டபம் காட்டு வந்தாங்க. வரைய காட்டு. இது ஹாஸ்பிட்டல் இல்லை இல்லை பிரதேச செயலம். தெல்லிப்பளை பிரதேச செயலம் பாருங்க. பெரிய ஒரு காட்டம், பெரிய ஒரு பிரதேசத்தை தான் பிடிச்சிருக்குது. தெல்லிப்பளை கூட்டுறவு வைத்தியசாலையும் இருக்குது. இங்கால இளைஞர் சங்கம் கட்டி கொடுத்த பஸ் ஸ்டாண்ட், பெரிய பஸ் ஸ்டாண்ட் திறந்து வச்சான்னு சொல்லி எல்லாம் போட்டிருந்தவ. இப்போ நான் உங்களுக்கு தெல்லிப்பளை துர்க்கி அம்மன் கோயிலை காட்ட போகிறோம் பாருங்க. இது வர்ற வழியில் இருப்பாங்க. இதுலேயே இந்த கோபுரத்தை பாருங்க, கோபுரம் அமைப்பேன். இது வெளியிலேயே கோபுரம் தான் அப்படியே இருக்கும். உள்ளுக்க கோயில் இருக்கும் பாருங்க. அதை நான் அதில் காட்டுறேன் பாருங்க. உள்ளுக்கு தான் கோயில் இருக்கு துர்க்கி அம்மன் ஆலயம் பாருங்க. திருவிழா கூட நடந்து முடிஞ்சது. இதுவும் வந்து தெல்லிப்பளை இந்த இளைஞர் சங்கம் கட்டி கொடுத்தாதான். எல்லாம் அந்த வெள்ளி விழா ஞாபகம், வைர விழா வெள்ளி விழா இதோட சேர்ந்ததுதான். இதுதான் கோயில் வேணும். பூசை நடந்து கொண்டு பூசை இப்போ உள்ளுக்கு நடந்து கொண்டு இருக்குது. நேரம் 4 காலாயிருக்கு. அப்போ பூசைகளும் நடைபெற்று கொண்டிருக்குது. வாங்க நாங்கள் மிச்ச இடங்களையும் பார்ப்போம். நல்ல சிலைகள், நல்ல சிலைகள் எல்லாம் வச்சிருக்கணும் பாருங்க. இதுதான் அந்த தீர்த்தக்கேணி. ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் வச்சிருக்கணும். இது வந்து சைவ தமிழ் ஆய்வு கூடம் என்று சொல்லி போட்டிருக்கணும். இதில் இதுதான் பாருங்கோ. இதில் கூட அந்த ஒரு ஜெஃப்னா கிச்சன்னு சொல்லி ஜெஃப்னா ஹெட் கிச்சன்னு சொல்லி போட்டிருக்கணும் பாருங்க. அவ்வளோ பெரிய ஹோட்டல் நான் இது மாதிரி இதுக்காக தெல்லிப்பளை சைவ பிராசா வித்தியாசாலையான்னு போட்டது 500 மீட்டருக்கு இருக்காம். அதையும் நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். ஒழுங்காக தான் ஒழுங்க மாதிரி தான் இருக்குது. நாங்கள் அதையும் போய் பார்ப்போம். யாரும் படிச்சிருந்தா தெல்லிப்பளையில் இந்த பள்ளிக்கூடத்தில் யாரும் படிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படிதான் அன்றைக்கும் அந்த சுண்ணாத்துலேயும் ஒரு ஐயனார் கோயில் இப்படிதான் ஒரு ஒழுங்குகளுக்குள்ளால போனாங்க. இதுக்கே முன்னாடி பாலடைஞ்சு ஊரன் உடஞ்சனிலே பாலடைஞ்ச விடாங்க. ஓ இதோட இடங்கள் எல்லாம் விட்டுட்டு போன இடங்கள் போலோட இதுல இருக்கு 500 மீட்டர். அதுல போட்டுட்டு 500 மீட்டர் 500 மீட்டர் ஒரு 500 மீட்டர் போட்டுருக்கியா? அங்கே போயிட்டு ஒரு 500. அப்ப ஆக மொத்தம் 1 கிலோமீட்டர் போகணுமா? வடிவேலு காமெடி மாதிரி போய் கொண்டிருக்க போது
என்னடா தையலா தையலகம் கூட வந்து இதுல இருக்கு போல பள்ளி. இது பள்ளிக்கணும். இது கோயில். நல்ல ஆலமரத்தோட ஒரு நல்ல கோயில் ஒன்று இருக்கு பாருங்க. அமைதியான சூழல்ல இருக்கு. இதில் பக்கத்தில் இருக்கு பாருங்க. இதுதான் அந்த பாடசாலை. அதே காட்டும் தெல்லிப்பளை சைவபிராசா வித்தியாசாலை. வடலி அடைப்புலையும் சைவபிராசா வித்தியாசாலை என்ன ஒன்று இருக்கு. இதான் அந்த நாங்கள் இப்போ காட்ட வந்து உங்களுக்கு சைவபிராசா வித்தியாசாலை. நாங்கள் இப்போ அப்படியே வெள்ளை ரோட் பக்கமாக போகிறோம். அதாவது ஆஸ்பத்திரி ரோட் பக்கம் போயிருக்க பார்ப்போம். என்ன மாதிரி என்ன இருக்குன்றதை எங்களுக்கு பார்ப்போம். பார்த்துட்டு இப்போ இந்த கேகேஎஸ் ரோட் பக்கம் போகும். இதுதான் வந்து தெல்லிப்பளை பஸ் ஸ்டாண்ட். தெல்லிப்பளை பஸ் ஸ்டாண்டோடைய அப்படியே உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அந்த தெல்லிப்பளை உப அலுவலகமும் இருக்குது. இதெல்லாம் அந்த தெல்லிப்பளை பொது நூலகம் இருக்குது. இதில் தெல்லிப்பளை ரயில்வே கடவையும் இருக்குது. உள்ளுக்கு ஒரு கட்டடம் ஒன்று இருக்கு. பெரிய ஒரு கட்டடம். இதுதான் தெல்லிப்பளை ரயில்வே கட்டடம். ரயில்வே கடவை. தெல்லிப்பளை ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன். இது கோயில் பாருங்க. தெல்லிப்பளையில கோயில் கோயில்கள் கூடவா இருக்குது. அதிகமான கோயில்கள் தெல்லிப்பளையில இருக்கிறத நாங்கள் இதை பார்க்கக்கூடிய இருக்குது. இது பாருங்க பழக்கடை வந்து ஆஸ்பத்திரியில இருக்கிறார்கள் வாங்கக்கூடிய மாதிரி கிட்டடியில் இருக்குது. இங்கே ஒரு புது கட்டடமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிற வீடு உண்டு. இப்படி நாங்கள் அந்த ஆஸ்பத்திரியையும் பார்ப்போம். தெல்லிப்பளை ஆஸ்பத்திரி வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு வடிவாக அந்த ரயில்வே ஸ்டேஷனையும் நாங்கள் காட்டி கொள்கிறோம். இதுதான் வந்து தெல்லிப்பளை வைத்தியசாலை. வேலை நடந்து கொண்டிருக்குது பாருங்க. இது இந்த கான் வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. மழை காலங்கள் தொடங்க போகிறபடியால் கான் வேலை நடந்திருக்குது. இதுதான் வந்து தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை. என்ன HNB ஏடிஎம் கூட இருக்குது பாருங்க. இந்த வைத்தியசாலை எவ்வளவு நீளத்துக்கு போகுன்றதை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ அந்த பார்வை நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறபடியால் ஆக்கள் எல்லோரும் வந்து கொண்டிருக்கீங்கன்னா கொரோனா விடுதிகள் அப்படி அந்த எல்லாமே விடுதிகளும் வந்து குறிப்பாக கட்டப்பட்ட இடங்களை நீங்கள் இதில் பார்க்கலாம். பெயிண்டிங் வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. இதில் வந்து ஓடுகள் பழைய சாமான்கள் வீடுகளை கலட்டி இங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க. தேவையில்லாமல் உடைக்கிற வீடுகள்ல இருந்து தாங்களே தேவையான சாமான்கள் எடுக்கிற இடம் தான் அந்த இடம். அப்படியே காங்கேசன் துறை சைட் போய் பார்ப்போம். இப்படியே தெல்லிப்பளையில் எனக்கு இதில் அந்த மணிக்கூட்டு கோபுர மாதிரியும் ஒன்று வச்சிருக்குது. இது வந்து அப்படியே யூனியன் காலேஜ்னா முன் ரோட்டுக்கு போக்குறோம். இந்த சந்தியும் ஒரு பயங்கர சந்தி. ஆனால் இதுக்கு கூட இது போட இல்லை, சிக்னல் போட்டு கூட இல்லை. பார்த்து நின்று தான் போகணும். பழகான கடற்கரைதான் வாகனங்கள் வந்து கொண்டே இருக்கு. நீங்கள் அந்த யூனியன் காலேஜை நான் உங்களுக்கு காட்டி கொள்கிறேன் பாருங்க. இதுதான் யூனியன் காலேஜ். இங்கே வந்து BOC பேங்க் இருக்குது. தெல்லிப்பளை BOC. இது தந்தை செல்வா தொடக்க நிலை பள்ளி தெல்லிப்பளை.
வேறு கோயில் உண்டு பாருங்க, சின்ன கோயில், குட்டி கோயில் தான். இதில் தான் பெட்ரோல் செட் இருக்குது பாருங்க, தெல்லிப்பளை பெட்ரோல் செட். நிறைய போவோம், மழையும் பார்த்து கோயில் இருக்குது தெல்லிப்பளையில். வீடுகள் இதில் ஒரு வித்தியாசமான வீடு ஒன்று இருக்காங்க, நல்ல செட்டப்பான வீடு ஒன்று இருக்கு. நீங்கள் இதில் பார்க்கலாம், நீங்கள் பெரிய கடையாக இருக்காங்க. இங்கால ஒரு வீடு கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது, புது செட்டப்புகளில் கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது. அதை நீங்கள் இதில் பார்க்கலாம். இதில் இதோட தெல்லிப்பளைங்க முடியும், தெல்லிப்பளைங்கால முடியுது நான் இது கேகேஎஸ் வீதி தெல்லிப்பளை. இலங்கை சம்மேளனம் நடுப்பு பிரிவு காங்கேசன்புரம். பாருங்க, இதில் இந்த வீடுகளை பாருங்க, செட்டப்பா பாருங்க. இதோட நாங்கள் இந்த இவ்வளோ நேரம் தெல்லிப்பளை வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறோம். இதோட இந்த தெல்லிப்பளை காணொலியை நாங்கள் முடித்து கொள்கிறோம். இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரை உங்களை விட விடுறோம்.